ஹலோ கைஸ், வெல்கம் டு நாலேஜ் ஹார்வெஸ்டர் சேனல். நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வெப்சைட் வந்து யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, டிசைனர்ஸாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெப்சைட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, colors.co. இந்த வெப்சைட் தான், அதாவது ஒரு பேலட் ஜென்ரேட்டர்ஸ் வெப்சைட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறைய வெப்சைட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கலர் காம்பினேஷன்ஸை நீங்கள் வந்து உங்களோட டிசைன்ஸ்க்கு செலக்ட் பண்ணுறதுக்கு, அல்லது ஒரு அதாவது ஒரு வெப்சைட் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குமே நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட் யூஸ் பண்ணியிருக்கீங்க. அது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வெப்சைட் தான் இந்த வெப்சைட். நிறைய பேருக்கு இந்த வெப்சைட் பற்றி தெரிஞ்சிருக்கலாம், இல்லை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இந்த வெப்சைட் மெயினாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கலர் பேலட்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட வெப்சைட்ஸ் வந்து இந்த கலர் பேலட் சூஸ் பண்ணால் எப்படி இருக்கும், நம்மளோட ஏதாவது ஒரு இல்லுஸ்ட்ரேட்டிங் ரெடி பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு சிஆர்எம் டேஷ்போர்ட் ரெடி பண்ணால் எப்படி இருக்கும், அது எல்லாமே இதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு பேனர் மாதிரி ரைட் சைடில் வந்து லெஃப்ட் சைடில் டெக்ஸ்ட் இருக்கும். அதில் வந்து ஸ்டார்ட் தி ஜென்ரேட்டர் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு 5 கலர் பேலட்ஸ் இருக்கும். இந்த பேலட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேலட்ஸில் வந்து கான்ட்ராஸ்ட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே போல் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரேடியன்ட் லெவல் மீன் சொல்லலாம், எப்படி சொல்கிறது, ஹை லெவல் டு லோ லெவல். அந்த கலர் பேலட்டில் மிடில் அந்த சூஸ் பண்ணிக்கலாம். ஹை கான்ட்ராஸ்ட்டாக அப்படியே லோவாக அப்படியே போனீங்க அப்படின்னா அது இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபேவரேட்ஸ்க்கு இது சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ட்ராக், அதாவது சூஸ் பண்ணி இந்த பக்கத்தில் அது போல் வச்சுக்கிறதுக்கு. அதுக்கப்புறமா கலர் கோடு வந்து ஹெக்ஸா கோடு வந்து காப்பி பண்ணுறதுக்கு அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து வேறு கலர் கோட் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வேறு கலர் கோட் ஜென்ரேட் ஆகும். ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா மேலே உள்ள ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வந்து மேக் கொலாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க. அதெலாம் நம்ம தேவையில்லை பெருசாக. இதில் வந்து ஷேப்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், விசுவலைஸ் கலர்ஸ் அப்படின்னா அதுவும் நமக்கு பெருசாக தேவையில்லை. அடுத்து வந்து கலர் பிளைண்ட்னஸ் உள்ளவங்களுக்காக நீங்கள் வந்து டிசைன் மேக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது ப்ரெட்டோனோபியா, டிட்ரோனோபியா. இது வந்து கலர் பிளைண்ட்னஸோட லெவல்ஸ். ஸோ நீங்கள் கலர் பிளைண்ட்னஸோ இல்லை அவங்க கலர் பிளைண்ட்னஸ்க்கு உள்ள பீப்புளுக்கு வந்து நீங்கள் வெப்சைட் ரெடி பண்ணுறீங்க இல்லை டிசைன் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரையும் அப்படி தான் இருந்துச்சு. நீங்களும் ஒன்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது என்ன அப்படின்னு சொல்லுங்கள், நான் சொன்னது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா. அடுத்ததான் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட்ஜஸ்ட் பேலட். அதே போல் தான் நம்ம ஆல்ரெடி இதில் சிங்கிள் கலர்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேலட் அட்ஜஸ்டேஷன். இதில் வந்து நம்ம வந்து ஹோலாக, அதாவது ஃபுல்லாக சேஞ்சஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சேஞ்சஸ் ஆகும். ஸோ அதுதான் அந்த கலர் பேலட்ஸு. அடுத்து டூல்ஸில் வந்து ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேலட் விசுவலைசர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து கீழே வந்து நிறைய கலர் கோட் இருக்கும். இந்த பார்த்தீங்களா, இது வந்து ரெட்டு, அடுத்தது லைட் ரெட்டு, அது போல் நிறைய இருக்கும். இதில் வந்து நீங்கள் கலர்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கலாம், இல்லை இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். நம்ம 3 வேரியண்ட்டு, 2 வேரியண்ட் வந்து நம்ம வந்து பிளாக்கு அல்லது லைட் ரெட்டு கொடுத்துக்கலாம். அதில் வந்து கொடுத்தது பிறகு உங்களோட வெப் டிசைன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்க முடியும். அது ஒரு பார்த்தீங்களா, இது வந்து உங்களோட வெப் டிசைன் ஏதாவது ஒரு யூஐ டெவலப் பண்ணிங்க அப்படின்னா அதில் கலர்ஸ் எப்படி இருக்குது. அடுத்தது வந்து மொபைலு வெப் யூஐ, அதாவது ஒரு சிஆர்எம் டேஷ்போர்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து எப்படி எஃபெக்ட் கொடுக்கும், அதுபோல் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்க வந்தீங்கன்னா ஐகான்ஸ் எப்படி இருக்கும். அடுத்து வந்து பிராண்டிங் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட லோகோஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு இருக்கும். அடுத்தது இல்லை டைஃபோகிராஃபி பார்த்தீங்களா, அதில் எப்படி இருக்கும். அடுத்தது பேட்டர்ன்ஸில் எப்படி இருக்கும். இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிங்க உங்கள் வெப்சைட்ஸுக்கு அப்படின்னா அதில் எப்படி இருக்கும், அது எல்லாமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் உங்களோட லோகோஸ் இருக்குது, லோகோஸ்லேருந்து கலர்ஸ் வந்து டிட்டாச் பண்ணிட்டு அதில் உள்ள இது பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம். அப்லோடு ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது போய் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். திரும்ப நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வரும். பார்த்தீங்களா, நம்ம வந்து ஆல் டிசைன்ஸ் கொடுப்போம். ஆல் டிசைன்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஜென்ரேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அல்லது நீங்கள் மேனுவலாகவும் உங்களோட தேவையான கலர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து எல்லாருமே டிசைனுக்கு வந்து மேக்ஸிமம் 3 டிசைன் கலர்ஸ் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுபோல் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஜென்ரேட் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வரும் கலர்ஸு. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் கொடுத்து உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பேலட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் இல்லை யூஆர்எல், சிஎஸ்எஸ், எம்பெட் கோடு இல்லை ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறாங்க எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இந்த வெப்சைட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு டிசைனராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாம் இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில்
வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்ப்போம். தேங்க்ஸ் guys for watching the video and do subscribe my channel for more videos.